வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போ வந்தது பார்த்திங்கன்னா ரீஜனல் சயின்ஸ் சென்டர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தோம். எதுக்காக போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து சயின்ஸில் டேலண்ட் எக்ஸாம். அதுக்காக அவங்க ஸ்கூல்லேருந்து பாப்பாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் எழுத தான் அங்கே போயிருந்தோம். ஸோ நானும் இவ்வளோ நாளாக கோயம்புத்தூரில் இருக்கேன். இது வந்து நான் பார்த்ததே கிடையாது நண்பர்களே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அறிவியல் சம்மந்தப்பட்ட நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த சென்டரில் இருக்குது. ஸோ இதுதான் வாய்ப்பு அப்படின்றதுனால நானும் வந்து பாப்பாவை அன்றைக்கி கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இருந்தாலும் காலையிலேயே சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ ரொம்பவே சுற்றியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நண்பர்களே பார்க்குறதுக்கு. ஸோ வெளியவே பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய அறிவியல் சம்மந்தப்பட்ட நமக்கு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து பாப்பாவை வந்து எக்ஸாமுக்கு உள்ளே வச்சுட்டு நான் மேலே போயிருந்தோம். ஸோ எல்லாமே இதை தான் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இந்த கதர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைப்பு ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப எல்லாமே இருக்குது நண்பர்களே இதில். குழந்தைங்க வந்து தேவையில்லாமல் இந்த டெய்லி இந்த மொபைல்ஸ் பார்க்குறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் வாரம் வாரம் நீங்கள் குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தாலே அவங்களோட அறிவு திறமை, அந்த அறிவியல் நாலேஜ் நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது தான். இங்கே பாருங்கள், இந்த காந்த விசையிலேயே வந்து ரொம்ப மியூசிக் கேட்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இடத்த விட்டு நான் வரவே இல்லை. ஸோ கூட வந்த பாப்பாவோட பேரண்ட்ஸும் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் நான் இந்த இடத்துலையே தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் நண்பர்களே. நம்ம சும்மா தான் நாங்கள் கை வச்சாலே அங்கே மியூசிக் கேட்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே இந்த புவியீர்ப்பு விசை, காந்த புவியீர்ப்பு விசை, அது வந்து நீங்கள் அந்த எல்லாமே நீங்கள் அதில் வந்து நம்ம டச் பண்ணால் அது எந்த இடத்துல என்ன பண்ணுது அது அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிரர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜவுளித்துறையில் நம்ம இந்த கதரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே, கதர் ஆடைகள் எப்போ உற்பத்தியாச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா தகவல்களுமே இருக்குது. அதாவது கைத்தறி பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லா தகவல்களுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எனக்கே கூட நிறைய விஷயங்கள் போனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன், ஆங்கிலத்துலேயும் போட்டிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அந்த மாதிரி செஞ்சே பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே அங்கே செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நண்பர்களே. 3D, இந்த 2Dலேருந்து 3D எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இந்த மின் பிம்பங்கள், ஒளித்திரைகள், இப்படி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மின் பிம்பங்கள், இந்த இப்போ இருக்கிற இதில் 3D எப்படி வருது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என் கூட வந்த பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் ஒன்று ஒன்றையும் வந்து டச் பண்ணி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லா விஷயங்களுமே பார்க்க பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தது. நிச்சயமாக நேரமே பத்தாது போல இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ₹40 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பாப்பாவுக்கு எக்ஸாமுக்கு வந்திருந்ததுனால நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே போய் மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃபோனில் நேரம் செலவிடுவதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அறிவியல் துறைக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க அதை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அறிவியல் திறனும் மேம்படும் நான் நினைக்கிறேன். பட் இவ்வளோ நாளாக கோயம்புத்தூரில் இருந்தும் வந்து இந்த இடத்துக்கு நான் போகாமல் மிஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி நானும் அதை பயன்படுத்திக்கிட்டேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இசை வந்து எப்படி வந்து இசை வந்து அந்த ஒரு இசை கருவியிலேருந்து எந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி என்ன எழுது, பிம்பங்கள்லாம் எந்த மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. 2 ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ கீழ் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த கைத்தறி இதுவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேல் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதான் இந்த 3D இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எப்படி வந்து நம்ம வந்து வேலை செய்கிறது, நம்ம எப்படி நம்மளை அழுத்திடுறது, ஸோ இந்த மாதிரி விசைத்தறி, அப்புறம் மோட்டார் வாகனங்கள் வந்து எந்த மாதிரி வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அறிவுத்திறனை மேம்படுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கோயம்புத்தூரில் இருந்தும் யாரும் வந்து இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதை போய் பாருங்கள்.
ஸோ கன்ஃபார்மாக வந்து கட்டாயம் வந்து உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா கூட வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பொறுமையாக போய் பார்த்து அது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. ஆனால் வந்து போய் அதை நம்ம படித்து பார்க்கணும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவும் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு தடவையும் இங்கே வந்து பொறுமையாக வரலான்னு இருக்க நண்பர்களே, வந்து பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டராக இருக்குது. ஸோ எக்ஸாமும் பாப்பா நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.